அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலத்தை இழக்கும் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. எனவே ஆட்சி பலத்தை இழந்தாலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கிவிட்டது. இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் திகழ்கிறார். இப்படிப்பட்டவர் ஆட்சி பலத்தை இழப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ஆட்சி பலத்தை இழந்த தருணம் என்பது அதீத பலம் பொருந்திய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு மாறுவது முற்றிலுமாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே ஆட்சி பலத்தை இழந்தாலும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் பலம் பெறக்கூடிய ராசிக்கு சகாயமானவரான சனியின் அமைப்பால் உறுதியாகவே பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எந்த ஒரு பணியை செய்தாலும் அதில் மிக நேர்மையாகவும் தெளிவாகவும் துணிச்சலாகவும் செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையான காரியங்களிலும் தொட்ட பணிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான். ஏனென்றால் பொதுவாகவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அமோகமான யோக பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு வகையில தாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்கள் சனியின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் கண்ணுக்கு தெரியாத பல கண்டங்கள் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் அமரக்கூடிய சனியின் அமைப்பால் எதிர்வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஆட்சி பலத்தை இழந்த சனி நீச்சம் பெற்றாலும் கூட மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எனவே இந்த தருணத்தை மிக வலுவாக சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது அதிரடியான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தில் சனி பகவான் முழுமையாக அமரவில்லை. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் அமர்கிறார். ஆனால் அதற்கான பலன்கள் தற்போதிலிருந்தே முழுமையாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளும் போது எப்பேற்பட்ட காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக அதில் வெற்றி கிடைக்கும். மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை யோகஸ்தானமாகிய 6இல் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கௌரவம் உயரும், அந்தஸ்து உயரும், எதிர்பார்க்கக்கூடிய தனலாபங்கள் எளிதில் உங்களை தேடி வரும். பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சி நிறைந்த வேறு வகையான காரியங்களை திறன்பட செய்து முடிக்க முடியும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாறுதல் உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வீண் அலைச்சல்கள்
தேவையற்ற குழப்பங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி நிம்மதி பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனை நிறைந்த விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். பிள்ளைகளினுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றமும், எதிர்பார்க்கிறபடியே பிள்ளைகளின் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கான யோகமும் உருவாகிறது. முன்கோபத்தை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை உறுதியாக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நிரந்தர வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் யோகஸ்தானமாகிய 6ல் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தரமான சூழல்கள் போன்றவற்றை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல தன்னிறைவு பெறுவதோடு மட்டுமல்லாது வீண் அலைச்சல், சிரமம் போன்றவை குறைந்து முன்னேற்றத்தை சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும். பொறுப்புகள், ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் கையெழுவதற்கான மிக சிறப்பான சந்தர்ப்ப வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான வளர்ச்சியை யோகஸ்தானமாகிய 6ல் பலம் பெறக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் சரியான முடிவு எடுத்து சிறப்பாக செயல்படுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் மற்றும் தொண்டர்களின் ஒத்துழைப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பகை உணர்ச்சி இல்லாமல் அனைவருடனும் நட்புடன் பழகி அனைவரையும் தங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்கான சூழலை உருவாக்குவதால் மிக சிறந்த வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த சிக்கல்கள் அனைத்தையும் தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தற்போது சனி பெயர்ச்சிக்கான சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சில்தான் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். தற்போது லாபஸ்தானத்திற்குரிய, குறிப்பாக யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை 6ஆம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி அமர்வதால் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சனி பகவானை தரிசித்து வாருங்கள். இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.